சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் எதிர்க்கட்சி தலைவர். வணக்கம். தேர்தல் சூட தமிழகத்தில் தொடங்கி வச்சிட்டீங்க, சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க, எல்லா மக்களையும் சந்திக்கிறீங்க. உங்கள் அனுபவத்திலிருந்து மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்குது, ரீட் பண்ண முடியுதா? எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் நாங்கள் முதலில் நான் துவக்கினேன். நேற்று வரை பல மாவட்டங்களில் பல சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்து வந்திருக்கின்றேன். மக்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய முகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை காண முடிகிறது. அதோடு அவருடைய ஆரவாரங்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு, எங்களுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை நான் கண்கூட பார்க்கின்றேன். எழுச்சின்றது உங்கள் மீதான ஆதரவாகவும் இந்த ஆட்சி மீதான அதிருப்தியாக இருக்கிறதாகவும் உணர்றீங்களா? அதாவது எங்கள் கட்சியினுடைய எங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவருடைய எழுச்சி பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அவருடைய ஆரவாரத்தை பார்க்கின்ற பொழுது மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையை நான் பார்க்கின்றேன். உங்கள் ஆட்சி வரணும்னு சொல்கிற போது இப்போ திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த திமுக அரசை விட உங்கள் ஆட்சி மேம்பட்டது அப்படின்னு எந்த வகையில எல்லாம் மக்கள்கிட்ட புரிய வைக்க முயற்சிக்கிறீங்க நீங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் பல விருதுகளையும் பெற்றுக்கிறோம். தமிழகத்திலும் துறை வாரியாக திட்டங்களை கொண்டு வந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனால் கடந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஒரு 10% வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. அது மக்கள் ஏமாற்றமடைந்து விட்டார்கள். சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. அதனால் மக்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை நாங்கள் காண முடிகிறது. வாக்குறுதியை நிறைவேற்றலன்ற கோபம் பெருசாக இருக்குன்னு ஒரு ஆட்சி வருவதற்கு முன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினால்தானே மக்கள் விரும்புவாங்க. இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற போதே பல நேரங்களில் முதல்வர் பேசியிருக்கிறாங்க, பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போது நீங்கள் ஏராளமான நிதி நெருக்கடியோடு ஒரு அலங்கோலமான ஆட்சியை என்கிட்ட விட்டுட்டு போனாங்க, இன்றைக்கி நாங்கள் தமிழகத்தை தலை நிமிர்த்தி இருக்கோம்லாம் சொல்கிற அந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றாக தெரியும். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னை மாநகரத்து மக்களுக்கு வேலூர் பகுதியிலிருந்து ரயில் மூலமாக கொண்டு வந்து தண்ணீரை கொடுத்தோம். அதற்கடுத்தது கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது. அதற்காக சுமார் 40,000 கோடி செலவழித்தோம். இவ்வளவும் செஞ்சும் எங்களுடைய ஆட்சியில் கடன் குறைவாகத்தான் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அவர்கள் தெரிவித்தது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு நிபுணர் குழு அமைக்கப்பட்டு நிபுணர்களை நியமித்து இந்த கடனெல்லாம் சரி செய்யப்படும், வருவாய் பெருக்கப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதோட வருவாயும் உயர்ந்திருக்கின்றது. 2020-21 விட 2024-25 ஆண்டில் வருகின்ற வருவாயை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 1,36,000 கோடி வருவாய் உயர்வு. ஒரு பக்கம் வருவாய் உயர்ந்திருக்கின்றது, மறுபக்கம் கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். திட்டங்கள் எதுவுமே இல்லையே, அதுதான் மக்களுக்கு பெரிய சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை திராவிட மாடல் அரசு பெற்றிருக்கின்றது. ஆனால் மக்களை கவரக்கூடிய காலை உணவு திட்டம், மகளிருக்கு பேருந்தில் இலவசம், மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது அதெல்லாம் மக்களை கவராதுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய தேர்தல் அறிக்கையிலே இதை வெளியிட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் விட்டாங்க. மாதந்தோறும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால்
1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க வேண்டும். அதே போலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலையும் குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக நாங்கள் அறிவித்தோம். ஆனால் அவர்கள் அழகாக இனிக்க கவர்ச்சிகரமாக பேசி மக்களை மடமாற்றம் செய்து ஆட்சி பெற்று விட்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். நீங்கள் நிறைய நேர்காணல்களில் நிறைய மேடை பேச்சுகளில் சுட்டி காட்டுவது வந்து கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க, நிதி மேலாண்மை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் தமிழக அரசு சார்பில் கையை காட்டுறது வந்து மத்திய அரசை கையை காட்டுறாங்க. நிதி கொடுக்கறதே இல்லை, நம்மள்கிட்ட வாங்குறது ஒன்று கொடுக்கறது ஒன்று, கடும் வறட்சியில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு உங்கள் தோழமை கட்சியாக இருக்கிற பாஜகவை தானே அவங்க சுட்டி காட்டுறாங்க. நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி. மத்தியிலிருந்து நிதி கொடுத்தாங்களா? இல்லையே, கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது வறட்சியின் போது விவசாயிகள் பயிர்களெல்லாம் சேதமடைந்தன. அதுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மாநில அரசாங்கம். மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நிதி தானாக கிடைக்கும். மாநிலத்தில் நடைபெறுகின்ற திட்டங்களுக்கு மாநில அரசு நிதி ஆதாரத்தை பெருக்கி அதற்குண்டான செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசை குறை கூறி இவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கிறாங்க. ஆனால் இப்போது பெரும் வறட்சி காலங்கள்ல எல்லாம் வந்து நம்ம கேட்ட தொகை ஒன்று, நீங்களும் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டபோதும் கொடுக்கல, அதுக்கு முன்பும் கொடுக்கல. ஆனால் மத்திய அரசு கொடுத்துருந்தா எங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும், எங்கள் கையை முறுக்குறாங்க அப்படின்லாம். அதாவது மாநில அரசு நிதி மேலாண்மை வேறு, மத்திய அரசு நிதி மேலாண்மை வேறு. மாநில அரசுக்கு எந்தெந்த வகையில் நிதி ஆதாரம் வருவது என்று அனைவருக்கும் தெரியும். அதிலிருந்து தான் திட்டங்களை தீட்டி நாம் செயல்படுத்த முடியும். மத்திய அரசு திட்டங்கள் சிலவற்றில் மாநிலத்தில் செயல்படுத்திடும், அதுக்கு தேவையான நிதி வரும். அது எல்லா ஆட்சியிலையும் வரும். அது மட்டும் இல்லை, இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் மத்திய அரசை அவ்வப்போது குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார், எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை என்று. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. அப்போ என்ன பெரிய திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள்? எவ்வளவு நிதியை பெற்றார்கள்? ஒன்றுமே கிடையாது. ஆக இப்பொழுது அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றன. அதை மையமாக வைத்து பாரதிய ஜனதாவை குறை சொல்லிக் கொண்டிருப்பதுதான் நான் கருதுகிறேன். நீங்கள் ஏராளமான விமர்சனங்களை இந்த அரசின் மீது சுட்டி காட்டி பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் அப்படின்றது அவங்க பாஜகவை அந்த அஸ்திரத்தை உங்கள் மீது எரியிறாங்க. நீங்கள் பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிடுறீங்களா? அதாவது வேடிக்கையாக இருக்கின்றது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. மத்திய அரசை குறை சொல்லி பேசுவதற்கு இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழகத்தில் என்கின்ற தேர்தல். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விமர்சனம் செய்து என்ன பிரயோஜனம்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் அல்லவா? இல்லையே, சட்டமன்ற தேர்தல் தானே. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆட்சி அமைக்கும். எங்களை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு தேடி தேடி அலைகிறார்கள். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை மையமாக வைத்து அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு நெருக்கடியா? நிச்சயமாக நெருக்கடி கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தல் அல்லவா, சட்டமன்ற தேர்தல். சட்டமன்றத்தில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று தெளிவுபடுத்தி விட்டோம் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் தெளிவுபடுத்தினாலும் கூட நீங்கள் இந்த சுற்றுப்பயணம் போகிறீங்க, அரசு சார்ந்த பிரச்சனைகளை எழுப்புறீங்க, உங்கள் ஆட்சியினுடைய சாதனைகள் பற்றிலாம் சொல்கிறீங்க. ஆனால் விடாத ஒரு கேள்வி வந்து அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு, இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு தெளிவான பதிலை பல முறை சொல்லிட்டேன். தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்லியாச்சு, பத்திரிகையின் வாயிலாக சொல்லியாச்சு. ஏற்கனவே இதற்கு தெளிவான பதில் கொடுக்கப்பட்டு விட்டேன். அதை மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை கேட்டு கேட்டு ஏதாவது ஒரு விரசலை ஏற்படுத்தலாம் என்று பல கருதுகிறார்கள். அது நிச்சயமாக நடக்காது. தனி பெரும்பான்மை அப்படின்னாலும் கூட
அதிமுகவோடு நாங்கள் ஆட்சி அமைப்போன்ற பொருள்பட சொல்லியிருக்கிறாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன்ல. நீ எத்தனை முறை இந்த கேள்வி கேட்டாலும் நான் ஏற்கனவே அளித்த பதில் தான் இதுக்கு பொருந்தும். ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அதுவும் ரொம்ப வலுவான ஸ்டேட்மெண்ட். இன்னொன்றும் ரொம்ப பகிரங்கமாக சொன்னீங்க, எந்த கொம்பனாலும் அதிமுகவை வந்து கபலீகரம் செய்ய முடியாதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்துருச்சுன்னா தமிழகத்தில் கால் பதிச்சிருவாங்க, மந்திரி சபைக்குள்ளே வந்துடுவாங்க, அதிமுகவே கபலீகரம் பண்ணிடுவாங்க. 1998 1999 திமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தாங்க. திமுக விழுங்கிட்டாங்களா பாரதிய ஜனதா கட்சி? 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க. அப்போ திமுக பாரதிய ஜனதா விழுங்கி விட்டதா? இவர்களுக்கு பேசுவதற்கு ஒன்றும் கிடைக்கல. ஏதாவது ஏதோ பேசி மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய குறிக்கோள். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை இன்றைக்கு வெளியிலே அள்ளி தெளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவங்க கை காட்டுறது வந்து மற்ற மாநிலங்கள்லாம் கை, சிவசேனாவை பாருங்கள், நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி மோடி, அமித்ஷா, பாஜகன்றது சாதாரணம் அல்ல அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதாவதுங்க, 2019 கூட்டணி வச்சு போட்டுக்கிட்டோம், 2021 கூட்டணி வச்சு போட்டுட்டோம், 2024 கூட்டணி இல்லையே. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் அவ்வப்போது வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற வியூகத்தை வகுத்து அதன் அடிப்படையில் தான் கூட்டணி செய்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து எங்களது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்தவரை திமுக ஒரு ஊழல் கட்சியாக இருக்கின்றது, அதை அகற்ற வேண்டும் என்ற கருத்து. அவை எங்களுடைய இரண்டு கருத்தும் ஒத்திருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கின்றோம். இரண்டாவது, எங்களை பற்றி விமர்சனமே செய்ய முடியலையே. ஆட்சி அமைப்பது அண்ணா திமுக தானே, பாரதிய ஜனதா கட்சி அல்லவ. ரெண்டாவது, விழுங்கி விடுவோம் என்றால் அவர்களும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நாங்களும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கிறோம். தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதியே கொடுத்தீங்க, 26 இல்லை 31 இல்லைன்னு. ஆனால் தேர்தல் என்பது சூழலுக்கு ஏற்ப காய்களை நகர்த்துவது. திடீர்னு பாஜகவோடு ஏன் வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும், இந்த கேள்வி சட்டமன்றத்திலே சொன்னாங்க, ஏதோ காரெல்லாம் மாறி போய் யாருக்கும் சொல்லாமல் வச்சுட்டு வந்தாங்கன்ற ஒரு விமர்சனம்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? அவரெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். எங்களுக்கெல்லாம் அப்படி கார் இல்லை, கிடைக்கிற காரில் தான் ஏறிட்டு போகணும். நான் விமான நிலையத்திலேருந்து தம்பித்துறை காரில் போனேன். அப்புறம் பிறகு எங்கள் கட்சிக்கார காரில் நான் தங்கும் இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். மறுபடியும் அங்கிருந்து வேறொரு நண்பர் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சரை தானே பார்த்துருக்குறேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கிற உள்துறை அமைச்சர் போய் காணாமல் பார்த்தேன் இல்லையே. இதே முதலமைச்சர் நான் டெல்லி சென்றவுடன் என்ன சொன்னார்? நீங்கள் மத்திய அமைச்சரை ஒரு வேளை பார்க்க நேர்ந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கள் என்று இதே முதலமைச்சர் தான் சொன்னார். அதே முதலமைச்சர் தான் சொல்கிறார், பல காரில் மாறி போனீங்க. எங்கள் நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க, அவரை பார்ப்பதற்கு என்ன தவறு? அதில் எந்த தடையும் கிடையாது. ஒளிந்து கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் அடுத்த நாளே பத்திரிகை தெளிவாக தெரிவித்திருக்கின்றேன். என்ன காரணத்திற்கு பார்த்தோம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை மாண்புமிகு உள்துறை அமைச்சரிடத்தை எடுத்து சொல்லி அந்த பிரச்சனை எங்களால் ஓரளவு தீர்வு காண முடிஞ்சது. பலரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, பத்திரிகைகள் எல்லாம் வந்து அதிமுக, தாவேகா இன்னும் பிற பெரிய ஒரு கூட்டணி அமைய போகுது, அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்க போகுது, ஏன் ஆட்சி மாற்றத்தையே நிகழ்த்த போகுதுன்னு தான் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்துட்டே இருந்தது. ஆனால் திடீர்னு உங்களுடைய வியூகத்தில் ஒரு மாற்றம், நீங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைச்சிட்டீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கருத்து கொண்ட கட்சிகள்லாம் இணைய வேண்டும் என்னுடைய நிலைப்பாடு. இப்பொழுது பாரதிய ஜனதா அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. மற்றவரோடு நாங்கள் யாரும் இதுவரைக்கும் பேசியதில்லை. ஆனால் பத்திரிகைகளில் வந்து பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வர செய்தியை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்?
யோகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்ல இயலாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதசார்பற்ற கட்சி. சிறுபான்மை மக்கள் வந்து தொடர்ந்து வாக்களிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சில பாஜகவோடு அணி அமைக்கிறப்ப திமுகவுக்கு போடாமல் திரும்ப அதிமுகவுக்கு போடுவாங்க. இந்த 2 பேரும் கட்சிகளை தான் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த பாஜக கூட்டணின்றதுனால சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சம் வந்துடும், அந்த வாக்கு வங்கி நமக்கு கிடைக்காதுன்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலையா? அதாவதுங்க, ஒரு கட்சின்னு எடுத்துக்கொண்டால் அதுக்கான ஒரு கொள்கை இருக்கும். அதிமுக என்ற கொள்கை இருக்கின்றது. நான் அடிக்கடி எல்லா பொதுக்கூட்டத்திலும் நான் பேசியிருக்கிறேன். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி அவ்வப்போது நடக்கின்ற தேர்தலில் வைப்பது கூட்டணி, வெற்றி பெறுவதற்காக அமைக்கின்ற கூட்டணி. அதுவும் வாக்குகள் சிதறாமல் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்ந்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் வகுத்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். சிறுபான்மை மக்கள் எங்களை அதிகமாக நம்புவார்கள். என்று சொன்னால் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 30 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மதச்சண்டையே வந்தது கிடையாது. அவை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை உணர்கின்றார்கள். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அரசியல் லாபம் தேடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பாஜகன்ற விஷயம், இப்போ இந்து முன்னணி நடத்தின மாநாடு, இந்த சர்ச்சைகளை எல்லாம் சொல்லி சிறுபான்மை மக்களுக்கு இங்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றது சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன அவங்களுக்கு வாக்குறுதி? விளையும் பெயர் மொழியிலே தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்சியுடைய தன்மை ஏற்கனவே ஆட்சி இது வச்சுருந்தே கணிச்சிக்கலாம். 30 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்கிறோம், 4 ஆண்டு காலம் நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி செஞ்சுருக்கிறேன். அப்போ எப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாதுகாப்பு இருந்தது என்பது அவளுக்கு உணர்வாக தெரியும். இவள் எவ்வளவுதான் அவதூறு பிரச்சாரம் பண்ணினாலும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பரப்பி வருகிறார். நீங்கள் ஒரு பாதுகாப்பு அரணா இருப்போன்றது இருந்தோமே இல்லையே. நாங்கள் 30 ஆண்டு காலம் ஆட்சியில் கொடுத்துருக்குறோம்ல. தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, தகுந்த பாதுகாப்பை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அல்லவா. இப்போ சிஏஏ வந்த போதெல்லாம் கூட வந்து உங்களை நிறைய இஸ்லாமிய பெருமக்கள்லாம் வந்து பார்த்தாங்க. நான் அரணா இருக்கிறேன் அப்படின்றது தான் நீங்களுமே சொன்னீங்க, நான் பாதுகாப்பாக இருப்போம். இது எங்களை வந்து ரீஜனல் பார்ட்டி, மாநில அரசு, மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு கட்சி, மாநில மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பது எங்களுடைய ஆட்சியிலே கொடுத்தோம். முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் சிறுபான்மை மக்கள். ஆனால் இங்கு இப்போ பிரச்சாரம் செய்கிற போது பலருமே சொல்கிறது வந்து அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்கு கிடைக்காததுனால அவங்க ஒரு மென் இந்துத்துவத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க, ஒரு பாஜக ஆர்எஸ்எஸோடு இணக்கமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது இந்தியாவில் பல மதம் இருக்குது. ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு புனிதமானது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உணர்ந்திருக்கின்றது. எங்கள் கட்சியில் பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், பல ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சிறுபான்மை மக்களை மையமாக வைத்து ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி தேடி அலசி ஆராய்ந்து இப்படிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த 30 ஆண்டு காலத்தினுடைய ஆட்சி காலத்தை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் சொல்வது வந்து ஒரு திராவிட கட்சியாக இந்த திராவிடம் அந்த கொள்கையில் நாங்கள் வலுவாக இருப்போம். இன்று வரை இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். எதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. எங்கள் கட்சியில் பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், பல ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒற்றுமையாகத்தானே இருக்கிறோம். இதை பிரிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க, அவருடைய முயற்சியெல்லாம் எடுபடலை. இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே அதிமுகன்ற கட்சியின் மீது மிகுந்த மதிப்போடு தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதிமுக திமுக 2 திராவிட கட்சிகளில் தான் தமிழ்நாடு வளர்ந்ததுன்ற அடிப்படையில் தான் இப்போ விசிக தலைவர்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும், பாஜக ஏமாந்துடாதீங்க. இப்போ நீங்கள் விசிக தலைவரை விமர்சித்ததே அவர் சொல்கிறார் நேற்று,
யாரோ எழுதி கொடுத்ததை திரு இபிஎஸ் அவர்கள் பேசிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டுருக்கிறீங்க, இதில் என்ன பார்த்தா படித்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்து கொண்டு யாராவது எழுதி கொடுத்து படிப்பார் என்று சொன்னால் அதை நம்ப முடியுமா? சட்டமன்றத்தில் வேணால் என்னுடைய உரையை அவர் பார்க்கட்டும். 2.25 மணி நேரம் நான் சட்டமன்றத்தில் நான் பேசினேன். பல அமைச்சர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்படி செயல்படக்கூடிய என்னை எந்த அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொன்னார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்றார்களா எதிர்க்கட்சியாக இருக்கின்றார்களா என்பதை அவர் முதல்ல தெளிவுபடுத்த வேண்டும். ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த ஆளுங்கட்சியை பற்றி குறை சொல்ல முடியாது. எதிர்க்கட்சி வரிசையில் எங்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில். ஆக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது தமிழகத்தில் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி அரசனுடைய கவனத்தை கொண்டு வந்து அதை சரி செய்ய வேண்டும். அப்படி எந்த கேள்வியுமே கேட்கறதில்ல. அங்கே தான் சட்டமன்றத்தில் கேட்கவில்லை என்றாலும் வெளியில் எவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்கின்றது. இன்றைக்கு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஏதாவது மையமாக வைத்து போராட்டம் நடத்துகின்றார்களா? இல்லையே. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது சரி, நான் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றன. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையே இல்லையே. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மக்களுடைய பிரச்சனையை வைத்து எதுவுமே பேசுவது கிடையாது. அவங்க இப்போ நீங்கள் கொடுத்த இந்த விமர்சனத்திற்கு நாங்கள் சாம்சங்குக்கு நாங்கள் இப்போ பேசியிருக்கிறோம், 24 மணி நேரம் வேலை அது நீட்டிப்பு 12 மணி நேரத்தை நீடிச்சப்போ நாங்கள் போராடி இருக்கிறோம், நாங்கள் எதுக்கு போராடலை, அதிமுக தான் எதிர்கட்சியாக செயல்படலைன்னு. இப்போ நான் நிறைய சொன்ன விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. விலைவாசி உயர்வு இது ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கும். இது குறித்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் எதுவும் வாய் திறக்கவே இல்லையே. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதை பற்றியும் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகங்கள் அங்க வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவே இல்லையே. மக்களுடைய பிரச்சனையை பேச மாட்டேங்கிறாங்களே. அதிமுக ஒன்று தானே மக்களுடைய பிரச்சனையை இன்னைக்கு நாங்கள் எடுத்து வச்சு அதற்காக மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் போராட்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பல மாவட்டத்தில் இன்றைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்ல, தொடர்ந்து பண்ணுறீங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்தை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறீங்க, சட்டமன்றத்திலும் அந்த விஷயத்தை எழுப்புறீங்க. அமைச்சர்கள் முதல்வர்லாம் எழுந்து தேசிய குற்றவியல் ஆவணத்திலிருந்து இருக்கிற புள்ளி விவரங்களை பார்த்து உங்கள் ஆட்சியில் இவ்வளோ கொலைகள், எங்கள் ஆட்சியில் இதோட குறைஞ்சிருக்குன்னு இந்த நம்பர்ஸ் காமிக்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறது அத்தனையும் தவறான தகவல். நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வர செய்தி வச்சு தான் நான் பேசுகிறேன். எவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குது. இன்றைக்கு சிறுமி முதல் முதியவர் வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு தமிழகத்தில். அதுக்கு காரணம் கஞ்சா போதை. இன்றைக்கி போதைப்பொருள் விற்பனை அதிகமாக தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதில் கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள் தான் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதாக எனக்கு கிடைத்த தகவல். இதை ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன். ஏராளமான விமர்சனங்கள், தொடர் குற்றச்சாட்டுகள் சட்டமன்றத்திலையும் பேசுகிறீங்க, மக்கள் மத்தியிலும் பேசுகிறீங்க. ஆனால் திமுகவிட்ட இருக்கிற அந்த கூட்டணி பலம்ன்றது தொடர் வெற்றியை தருது. அந்த கூட்டணி இன்னும் இன்டாக்டாக இருக்கிறதா நினைக்கலைங்களா? நான் சொல்கிறேங்க, கூட்டணி 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 மட்டும் வாக்குகளை பெற முடியாது. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்தால்தான் வாக்குகளை பெற முடியும். இன்றைக்கு ஒரு அரசு ஒரு கட்சிக்கு ஒரு ஆட்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா துறையிலும் சிறந்த முறைகளை ஆட்சி செய்தால்தான் மக்கள் நம்புவார்கள். இந்த ஆட்சி இது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. எந்த துறையிலுமே இந்த ஆட்சியில் நன்மை கிடைக்கல மக்களுக்கு. எல்லா துறையிலும் லஞ்ச லாவணியும் தாண்டமாடுகிறது. நீங்கள் சொல்கிறத வைத்து பார்க்குறப்போ இந்த முறை திமுகவுக்கு அந்த கூட்டணி பலம் கை கொடுக்காதுன்னு சொல்ல வரீங்கல்ல? நிச்சயமாக கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த ஆட்சியில் 50 மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவே இல்லையே. அவள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லையே. அதனால் மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் கொந்தளிப்பில் இருந்துகிட்டு இருக்கிற காட்சியை நான் போகிற பக்கம் பார்க்க முடிகிறது.
திமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஒத்த கருத்துடையவர்கள்லாம் ஒன்று சேரணும், எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாதுன்னு. ஆனால் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி மாதிரி களம் போகுது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிட, அதாவது எதிர்ப்பு ஓட்டு என்கிற போது பிரதான கட்சி அதிமுக கட்சி தான். தமிழகத்தில் ஆண்ட கட்சி அதிமுக கட்சி. அதைத்தானே முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதுதானே இயல்பு. இன்றைக்கு ஒரு ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்று எடுத்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி இன்றைக்கு தமிழக மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு கல்வியாகட்டும், சுகாதாரமாகட்டும், நீர் மேலாண்மையாகட்டும், இன்றைக்கு விலைவாசி குறைப்பதாகட்டும், எல்லாவற்றிலுமே ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதல் இடத்திலே இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. ஸோ களத்தை இப்படி தான் வைக்கிறீங்க. உங்கள் தலைமையிலான ஆட்சியின் சாதனைகள், திமுக ஆட்சியின் சாதனை, இப்படி தான் களம் இருக்கும். மக்கள் அதை தான் எடை போடுவாங்க. அதுதான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனால் புது வரவா விஜய்லாம் வர்றது, அவர் ஒரு நல்ல நடிகராக இருக்கிறாரு, இளைஞர்கள் எல்லாம் கவருவாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அதாவது நீ யூகத்தின் அடுப்பில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அனுபவ நீதியாக எங்களுக்கு கிடைத்த அனுபவ நீதியை வைத்து நாங்கள் உங்களிடத்தில் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். திமுகவும் ஆட்சி செய்தது, அதிமுகவும் ஆட்சி செய்தது. எது சிறந்த ஆட்சி என்று ஒப்பிட்டு இந்த தேர்தலே மக்கள் கணிப்பார்கள் என்று தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு மெகா கூட்டணி அமைப்பதில் நீங்கள் அந்த முயற்சியில் இருக்கிறீங்களா? ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாதுன்ற முயற்சியை நீங்கள் எடுக்கிறீங்க. அதாவது இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். எங்கள் கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமையும் என்று நான் நம்புகிறோம். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் தேர்தல் வியூகங்களை வகுப்பது, கூட்டணி கட்சிகளை கையாளுவது, அதில் உங்களுக்கு ஒரு நிபுணத்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய சவால், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் எண்களை வாங்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு மெகா கூட்டணி நீங்கள் அமைச்சிங்கன்னா எல்லாருமே இரட்டை இலக்க எண்களில் இருக்கிற கட்சிகளாக இருக்கிறப்ப ஒரு பெரிய நெருக்கடி கூட்டணி அமைக்கிறதுல உங்களுக்கு வரும்னு சொல்லலாமா? எங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா, திமுகவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி அதே ஃபார்முலாவோட போயிட்டாங்கன்னா எல்லாம் 6 சீட்டு இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவருடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், விடுதலை கட்சி ஆகட்டும், எங்களுக்கு கூடுதலான இடங்கள் தேவை, கூடுதலான சட்டமன்ற எண்ணிக்கை தேவை என்று குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசி நாங்கள் சீட்டை பகிர்ந்துக்குவோம். இதே மாதிரி தான் 2021 சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் முறையாக பேசி நாங்கள் கூட்டணி கட்சிகளெல்லாம் முறையாக எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்று அமர்ந்து பேசி முடிவு செய்து நாங்கள் அறிவித்து தேர்தலில் போட்டியிட்டோம். ஆனால் இப்போது திமுகவுக்கு எதிர்முகாமில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க கூட்டணி ஆட்சி தான் வேணுன்றாங்க. தேமுதிகவில் அவங்க கூட்டணி ஆட்சி தான். எல்லாருமே இந்த கூட்டணி ஆட்சின்னு இந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கு தான் கட்சி துவக்கியிருக்கிறாங்க. அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுகின்ற பேச்சுக்கள், பேச்சுவார்த்தைக்கு வரப்ப அந்த கோரிக்கை பெருசாக இருக்காது. ஒவ்வொரு முறையும் அப்படித்தானே இருக்குது. கடந்த காலத்தை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளாகவும் சரி, எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளாகவும் சரி, கடந்த காலத்தை நோக்கி பாருங்கள் என்ன நடந்ததுன்னு. ஆக ஒவ்வொரு கட்சியும் வளர்ப்பதற்கு தான் அந்த தலைவர்கள் முற்படுவார்கள். அது இயல்பு. அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிப்பார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சிக்கான ஒரு காலம் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திரும்பவும் இருபெரும் கட்சி தான் தனித்த ஆட்சி, அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அதுதான். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் எங்களுடைய கடமை. மக்கள் ஒரு கட்சி, தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் எண்ணுகின்றார்கள். இதை பேசி தீர்த்திட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த கூட்டணி கட்சிகள் இதுதான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கேன். இதுக்கு முந்தி பல விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதே விமர்சனம் தான் இப்பொழுதும் வருது. அதனால் அந்தந்த கட்சி வளர்ப்பதற்காக அந்தந்த கட்சி தலைவர்கள்
அவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் விஜய் நாம் தமிழர் இருவருக்குமான அழைப்பாக கூட நீங்கள் அழைத்ததாக கூட செய்திகள்லாம் சொன்னாங்க. அதில் விஜய் அவர்கள் வந்து திமுக வேண்டான்ற நிலைப்பாடு மட்டும் இல்லாமல் பாஜக கொள்கை எதிரின்றார். திரு சீமான் அவர்கள் நான் எல்லாத்துக்கும் மாற்று அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடை வைக்கிறது வந்து உங்களுக்கு நெருக்கடியாக அமையலையா? அவங்களுக்கு என்ன செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் நேரடியாக அவரை எங்கேயாவது அழைப்பு விட்டுருக்கிறேன்னா இல்லையே. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம், அந்தந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்பப்படி தான் அந்த கட்சி நடத்துவாங்க. எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் சொல்கிறோம், அவருடைய விருப்பத்தை அவர்கள் சொல்கிறாங்க. அதில் எப்படி நாங்கள் வந்து தலையிட்டு பேசுவது? ஒரு ஜனநாயக முறைப்படி நீங்கள் பெரும்பாலும் உட்கட்சி விவகாரங்கள்ல எல்லாம் நீங்கள் கருத்தே சொல்றது இல்லை. அந்தந்த தலைவர்கள் அந்தந்த கட்சியை வளர்ப்பதற்கு அந்தந்த கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதில் போய் நீங்கள் இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களா, இது சரியா அது சரியா அது தவறா என்று கூறுவது பொருத்தமாக இருக்காது. இல்லை, இந்த நிலைப்பாடுகள் உங்கள் மெகா கூட்டணி லட்சியத்திற்கு தடையாக இருக்கிறதா? 8 மாதம், அதாவது தேர்தலுக்கு 8 மாத காலம் இருக்கிறது. அந்த 8 மாத காலத்தில் ஒரு நல்ல நிலை உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு சூழல் வரும். இந்தியா கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியாக இருக்குது. எல்லாம் வெவ்வேறு ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும். வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகள்லாம் பல மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் விலகிட்டாங்க. இந்தியா கூட்டணி விட்டுட்டு அந்தந்த மாநிலத்துக்கு தக்கவாறு அரசியல் பண்ணுறாங்க. அப்படித்தான் எல்லா கட்சிகளும் இருக்கும். ஒரு சூழல், நல்ல சூழல் கொண்டு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் அரசியல் வந்து நடைபெறும். இங்கு கூட்டணியை அமைப்பது, அதற்கான வியூகங்களை வகுப்பது வந்து நீங்கள் தான் முன்னெடுத்து, ஏன்னா உங்கள் தலைமையில் தான் அணி இருக்கிறதுனால நீங்கள் தான் முயற்சிகள் மேற்கொள்வீங்க அப்படின்னு. இல்லை, எங்களோட மூத்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. அவளை கலந்து பேசி நாங்கள் வந்து ஒரு நல்ல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நாங்களுடைய கலந்து பேசி ஆலோசித்து அதற்கு தக்கவாறு முடிவெடுப்போம். தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு இல்லைன்றதை வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அப்படி எழுத்தா நாங்கள் ஒப்பந்தம் போடலையே அப்படின்னு. அவங்க இப்போ ஒரு ஊசலாட்டத்தில் இருப்பது போல் திமுகவையும் பாராட்டுறாங்க, அதிமுகவிலையும் இருப்பதா சொல்கிறாங்க. நான் ஜனவரியில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. தேமுதிகவை கொஞ்சம் கையாண்டிருந்தா அவங்க அணியிலே இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெளிவாக சொல்லிட்டுமே, 2026 அவர்கள் கேட்ட விரும்பிய மாநில உறுப்பினர் தரப்படும் என்று தெளிவுபடுத்திவிட்டோம். எங்கள் கூட்டணியில் தான் அவர்கள் தொடர்வார்கள் என்று நம்புகிறேன். நம்பிக்கை இருக்கு தேமுதிக தொடரும் அப்படின்றது. உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் பொதுவாக கருத்து சொல்றது இல்லை. ஆனாலும் பாமக விவகாரம் அப்படின்றது வந்து அது இன்னும் அந்த இடைவெளி அதிகமாகி கொண்டே போகிறது. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். எந்த கட்சியுடைய உட்கட்சி விவகாரத்திலும் அதிமுக தலையிடுவதில்லை. அது அவருடைய கட்சியினுடைய விவகாரங்கள். அதில் போய் எங்களுடைய கருத்துக்களை சொல்வதோ தலையிடுவதோ பொருத்தமாக இருக்காது. திரு ராமதாஸ் அவர்கள் சமீப காலமாக ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டை, ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்களா? அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்களும் மேலும் எங்கள் கூட்டணிக்கு சில கட்சிகள் வரலான்ற இடத்தில் தேமுதிக பாமகவெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் போனால் இன்னும் கூட்டணி அவங்களுக்கு பலமாயிராதா? அதாவது யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்கல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளெல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சியாகத்தான் இருக்கும். தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம். தேர்தலுக்கு பிறகு அவருடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு கட்சி நடத்துவார்கள், அந்த கட்சியை வளர்ப்பார்கள். அதுதான் இதுவரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அந்த கட்சி சேருமா இந்த கட்சி சேருமா என்று ஜோசியம் சொல்ல என்னால் முடியாது. உங்கள் அணிக்கென்று ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி போடுற திட்டம் இருக்கு? எல்லாமே தேர்தல் நேரத்தில் தெளிவாக அறிவிக்கப்படும். ஓ, அப்படி திட்டம் இருக்கா? தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்னென்ன நினைக்கின்றீர்களோ அதை விட கூடுதலான செய்திகள் வெளிப்படுத்தப்படும். ஆனால் உங்கள் தலைமைக்கு பிறகு உங்கள் மீதான ஒரு விமர்சனம்னு சொல்லுறது, அதிமுக தொடர் தோல்விகளை சந்திக்குது, அதிமுக வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு,
45லேருந்து 20 போயிருக்கு அப்படின்ற கணக்குகளை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க ஐயா? அதாவது இது சக்கரை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். எந்த கட்சியுமே நிலையான வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது. 1991 திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை சீட்டுகளை பெற்றது? 2 இடங்களை பெற்றது. 1996 ஆட்சி அமைத்தார். 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்து விட்டோம் இந்த திமுக. ஆக மக்கள் மாற்றி மாற்றி தான் அரசு அமைப்பதற்கு வாய்ப்பளித்து தருகிறார்கள். 2019 39 நாடாளுமன்ற தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கி இருக்குது. அதில் 2 இடங்களில் தான் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது. 2 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற்றது 234. அதே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் எங்கள் கூட்டணி 75 இடங்களில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம். அது உங்கள் தலைமை உங்களை முன்னிறுத்துகிற போது கிடைச்ச வெற்றியா? நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2 தேர்தலையும் மாறி மாறி வருது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆகவே 2019 சறுக்கி விட்டது என்று சொன்னார்கள். அதே 2021 நாங்கள் 75 இடங்கள் வெற்றி பெற்றோம். அப்புறம் மக்கள் செல்வாக்கு எங்கள் இடத்துல இருக்குது இல்லை. அந்த இடம் உங்களை முன்னிறுத்துகிற போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சவாலை கொடுத்தீங்க. சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை இழக்கக்கூடிய சூழல். ஆமாம், மொத்தம் 2 லட்சம் வாக்குகள் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 2 லட்சம் வாக்கு. 2000 அதுலேயே 43 தொகுதி வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இந்த 43 தொகுதி இந்த 2 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தா 43 தொகுதி வென்றிருப்போம், ஆட்சி அமைச்சிருப்போம். 2019 கிடைச்சதுன்றது இங்கே இந்த பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். பாஜகன்றது எந்த கூட்டணிக்கும் ஒரு சுமை தான். அதை இபிஎஸ் எப்படி போய் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்லாம் பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா 2021 எப்படியும் அவளை வெற்றி பெற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் 19 அப்படின்னா 19 நெகட்டிவ்னா 2021 எங்கள் கூட்டணி எப்படி 75 இடத்துல வெற்றி பெற முடியும்? நீங்கள் நெகட்டிவாக பார்க்கல, பாஜகவை அப்படி நெகட்டிவ் ஃபோர்ஸாக பார்க்கலைங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏன் இதே திமுக இருந்தாங்கல்ல, அதாவது திமுக இருந்தால் நெகட்டிவ் கிடையாது. திமுக கூட்டணி வச்சா பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சா நெகட்டிவ் கிடையாது. அண்ணா திமுக கூட்டணி வச்சா நெகட்டிவ். இது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கு. இன்னொன்று இது இப்போ எல்லா இடங்கள்லையுமே பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிங்க. உறுப்பினர் சேர்க்கைக்காக போய் ஒவ்வொரு வீடாக போய் தட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தமிழக மக்கள் கதவை தான் தட்டுறோம், நாங்கள் கமலாலயத்தை தட்ட மாட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அமித்ஷா பாஜகன்னே சொல்லி உங்களை ரியாக்ட் பண்ணுறதை எப்படி எடுத்துக்கிறீங்க? வேறு வழியே தெரியல. என்ன செய்வதென்றே திமுககாரருக்கு புரியல. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இதுவரை தமிழக வரலாற்றில் இப்படி எந்த கட்சியும் பின்பற்றது கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு எனக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி திமுகவில் உறுப்பினராக சேருங்க, நீங்கள் உறுப்பினராக சேர்க்காவிட்டால் உங்களுக்கு கிடைக்கின்ற உரிமை தொகையை நிறுத்தி விடுவோம், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்கிட்ட போய் நீங்கள் திமுக உறுப்பினராக சேர்க்காவிட்டால் உங்களுக்கு பணி வழங்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டி கையெழுத்து வாங்குவதாக எனக்கு கிடைத்த தகவல். நீங்கள் இதுவரைக்கும் திமுக வரலாறு எடுத்து பாருங்கள், அது எத்தனை வருடம் திமுக இருக்குது. திரு கருணாநிதி இருந்தபோது சரி, அதுக்கு பிறகு இப்பொழுது தான் வீடு வீடாக போய் கதவை தட்டியிருக்கிறாங்க. எந்த கட்சியுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வீடாக போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்த வரலாறு கிடையாது. திமுக மக்கள் செல்வாக்கும் இழந்து விட்டது, தொண்டருடைய செல்வாக்கும் இழந்து விட்டார். நீங்கள் நேற்று பேச்சில் கூட கவனித்தேன், தொண்டர்களினுடைய செல்வாக்கையும் இழந்துருச்சு அப்படின்னு. அவங்க நாங்கள் 55% ஓட்டு, 45லேருந்து 55%. அப்புறம் எதுக்கு ஊடு ஊடாக போய் கதவை தட்டுவேனே? ஊடு ஊடாக போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு சொல்கிறீங்க? அவங்க ஒரு கட்சிக்குன்னா மக்கள் விருப்பப்பட்டு வந்து சேர வேணும். மக்களாக விருப்பப்பட்டு வந்து தான் அந்த கட்சியில் தங்களை உறுப்பினராக சேர்ப்பாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. எல்லா கட்சிக்கும் அப்படித்தான் இருந்தது, திமுக கட்சிக்கும் அப்படித்தான் இருந்தது. இன்றைய சூழ்நிலை தலைகளாக மாறிவிட்டது. நீங்கள் தமிழக அந்த கட்சியை அந்த தொண்டனே ஏற்றுக்கல. ஒரு ஆட்சியுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வீடு வீடாக போவாங்க. ஆனால் உறுப்பினர் சேர்ப்பிக்க மந்திரியிலிருந்து எல்லா அமைச்சர்களும் வீடு வீடாக போய் கதவை தட்டி
எங்கள் கட்சியில் உறுப்பினர் சேர்ந்துக்க அப்படின்னு கெஞ்சுற காட்சியை தமிழகத்தில் தான் பார்க்க முடியும். முதல்வரே சொன்னாங்க, நாங்கள் உங்கள் பகுதியில் இருந்தால் உங்கள் வீட்டுக்கே வருவேன் உறுப்பினர். நிச்சயமாக என் வீட்டுக்கு வரலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் 2026 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பிறகு எங்களுக்கு நன்றி சொல்வதற்கு வந்தால் நான் வரவேற்பேன். விருந்தினராக வந்தால் வரவேற்பேன். நிச்சயமாக எங்களை வந்து வரவேற்பேன். நீங்கள் இப்போ தமிழகத்தை மீட் பண்ணுறீங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்ற கான்செப்டே பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, நம்ம கலாச்சார பண்பாட்டை வந்து அழிக்க துடிக்கிறது. அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்ம எல்லாம் ஓரணியில் நிற்போம்னு புரிஞ்சுக்கலையா? நான் பல முறை உங்கள்கிட்ட திருப்பி தான் சொல்கிறேன். இன்றைக்கு நாட்டை ஆள்வது யார்? பாரதிய ஜனதா கட்சி. 3வது முறை அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். உலக அளவில் அந்த கட்சிக்கு ஒரு பெயர் எடுத்து விட்டார். வேண்டுமென்றே திட்டமிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாமல் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கட்சி பற்றியே அவதூறாக பேசுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அது மட்டும் இல்லை, இவர்கள் ஏற்கனவே அந்த கட்சியில் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்து கொண்டு இப்படி அவதூறாக பேசுவது, அவர்களை விமர்சனம் செய்வது வேடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த நீட்டுன்ற சிக்கல் ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துட்டு இருக்கு. நீட்டு விளக்குன்றது உங்களுடைய இதாகவும் இருக்குது. இப்போ பாஜக கூட்டணியில் இருக்குது. இது போன்ற கொள்கை நீட்டு விளக்கெல்லாம் இந்த முறை பெற்றுத்தர முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதாவதுங்க, இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. இந்தியா என்பது பல மாநிலத்தை உள்ளடங்கியது இந்தியா. அதில் பல ஆண்டுகளாக இப்போ நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்துட்டது. அது மட்டும் இல்லை, மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதும் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற வேண்டும் என்பதிலே கடும் முயற்சி எடுத்தார்கள். அதையும் அம்மா மறைவுக்கு பிறகும் நாங்களும் முயற்சி எடுத்தோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு செயல்பட்டு ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். ஆனால் திமுக மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருப்பதாக சொன்னார். 50 மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆயிற்று. இதற்குன்னு ஒரு தீர்வு காண முடியலை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து விவாதம் வருகின்ற பொழுது முதலமைச்சரிலிருந்து நீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்துவிட்ட காரணத்தால் எங்களால் இதை நடைமுறைப்படுத்த முடியலை என்ற ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தை தான் நாங்களும் சொன்னோம். சிக்கல் தவறான பொய்யான வாக்குறுதியை. ஆமாம், அதானே சொல்கிறாங்க. ஐயா, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால் அதை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று அதே கருத்தை தான் நாங்களும் சொன்னோம். அப்போல்லாம் அதை மடைமாற்றம் செய்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் நம்ப வைத்து வாக்களை பெற்றீங்களா? இப்போ நாங்கள் சொன்ன கருத்து தான் நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ மக்களை ஏமாற்றி தானே வாக்களை பெற்றுக்கிறீங்க. நிறைவாக இப்போ தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு வரீங்க. ஏராளமான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சியின் மீது வைக்கிறீங்க. மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றப்ப எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது குற்றச்சாட்டுன்னு சொல்லாதீங்க, நடந்ததை சொல்கிறேன். நான் மக்களிடத்தில் பேசும்போது கூட நேற்று கூட பாருங்கள், நான் பேசுகின்ற காட்சி பாருங்கள். நான் சொல்வதில் ஏதாவது தவறு இருக்குதா? தவறாக ஏதாவது பேசுகிறேன்னா இல்லையே. தமிழகத்தில் நடைபெறுகின்ற சம்பவங்களை எடுத்து சொல்கிறேன், குற்றமாக சொல்லவில்லை. நடைபெற்ற குற்றங்களை எடுத்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், போதைப்பொருள் கட்டுப்படுத்தப்படும், நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும். நல்ல தரமான கல்வி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அதிமுக அரசு இருக்கின்ற வரை கொடுத்தோம், அதை தொடர்ந்து கொடுப்போம். நல்ல மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும். நீர் மேலாண்மையில் எங்களுடைய அரசு முன்னுரிமை கொடுக்கும். தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுப்போம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம். ஆக மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணப்படி அரசு செயல்படும், மக்கள் விருப்பப்படி செயல்படும். மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி. ஒரு மனம் திறந்த உரையாடல், உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கு மிக்க நன்றி. நன்றி சார், வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.